உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னக்கா இங்க வந்து கண்ணை மூடி ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்கா? ஏதோ எழுதுன மாதிரி இருக்கே. என்ன? அதான் தம்பி, எனக்கு ஒண்ணும் புரியல. மா, ஒருவேளை பொம்மையோட ஆவியா இருக்குமோ? இருங்க இருங்க பாப்போம். என்னடா எழுதிருக்க? பொம்மையோட ஆவி இருக்குன்னு எழுதிருக்குமா? டேய், அப்போ நாம சந்தேகப்பட்டது சரிதான். ஏம்மா, அவ கண்ணை மூடிட்டு தானே வேண்டிட்டு இருக்கா. நான் வேணா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த எழுத்து மேல ஊத்தி அழிச்சிட்டுமா? வேண்டாம், உடனே இந்த விஷயத்தை ஜார்ஜினியா கிட்ட சொல்லுவோம். வா. ஆமா ஆமா, சீக்கிரம் போங்கம்மா. ராணி, இங்க வா. வரேன் சித்தி. இந்த பிரபஞ்சத்தை மீடியமா வச்சு எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஏலியன்ஸ் கிட்ட பேசுறதே பாசிபிள்னா உன் வயிற்றுக்குள்ள இருக்க பாப்பா கிட்ட கண்டிப்பா உன்னால பேச முடியும்னு எனக்கு தோணுது. தாடிகார சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் எனக்கு ஏதாவது சொல்லிக்குதா? பொம்மி ஆவி இருக்கு. அக்கா, நீ இருக்கன்னு இந்த பிரபஞ்சம் எனக்கு சொல்லிச்சு. இது போதும்க்கா, உனக்கு ஒன்னும் ஆவலல்ல. நீ என் கூட சந்தோஷமா இருக்கிறன்றது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஏன் நான் கூப்பிட சொல்ல நீ வரமாட்ற? எனக்கோ தாடிகாரனுக்கோ ஏதாவது ஒண்ணுன்னா உன்னால தாங்கிக்க முடியாதுக்கா. அப்படி இருக்க சொல்ல நீ வரலன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஒருவேளை டாபியாவை கேட்டா ஏதாவது உண்மைய தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாம எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அவ தானே கூட இருந்தா. என்ன இங்கதானே வர சொன்னாங்க? யாரையும் காணோம். யார போய் கேக்குதுன்னு தெரியலையே. உள்ள போய் பாப்போம். டாபியா, 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 எங்க இருக்கிறீங்க? டாபியா, 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 டாபியா. என்னமோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்குது. யாரு யாரது? யாருன்னு கேக்குறல்ல? யார் கதவு சாத்துனது? கதவை தரங்க ப்ளீஸ், கொஞ்சம் தரங்க. ஏய் ராணி, நான் தான் அந்த ஹிட்டி பொண்ணு மாதிரி பேசி உன்னை இங்க வர வச்சு லாக் பண்ணிட்டேன். இப்ப நான் ராணியா போய் அந்த பொம்மி ஆவி இருக்கிற அந்த மீனை வாங்கிக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்.
நான் ராணி மாதிரி வந்து உன் கதைய முடிக்கிறேன். ஐயோ கடவுளே, இது என்ன இடம்னே தெரியலையே. ப்ளீஸ் கதவு தரங்க, கதவு தரங்க. இங்க இருந்து நான் எப்படி போறது? நான் கொடுத்த மீனுக்குள்ள உங்க ஆத்மா இருக்குன்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. உங்களையும் அந்த குடும்பத்தை சுத்தியும் இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை எப்படியாவது ராணி கிட்ட ஒப்படைக்கணும். டாபியா, டாபியா, டாபியா. வாங்க ராணி. வீட்டுக்குள்ளார இருக்கிற மீன்ல தான் பொம்மி அக்காவோட ஆத்மா இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்பால ஆசை ஆசையா வீட்டுக்கு போய் பார்த்தேன். அங்க போய் பார்த்தா மீன் செத்து கிடந்துச்சு. அத பார்த்த உடனே மனசே உடைஞ்சு போச்சு. திரும்ப இந்த பிரபஞ்சத்தாண்ட கேட்டப்போ அந்த மீன் சாவலன்னு காமிச்சு கொடுத்துச்சு. பொம்மி ஆவி இருக்கு. அதுக்கு அப்பாலதான் உங்களாண்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு போலான்னு வந்தேன். ராணி, உன்னை சுத்தி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது தெரிஞ்சதுனாலதான் நான் அந்த மீனை உங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டேன். இனிமே நீங்க இங்க இருக்கிறது ஆபத்து. உடனே நான் உங்க இடத்த மாத்துறேன். எப்படியோ அந்த மீனை பத்திரமா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். பொம்மி அக்கா ஆத்மா இருக்கிற அந்த மீன் இப்போ எங்க இருக்குது? இரு ராணி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய் பொம்மி, உன்னை இப்பவே இல்லாம ஆக்குறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.